வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்ட்ஸை பற்றி பார்க்கலாங்க. இன்றைக்கி வீடியோவில் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்றும் ட்ரெஷரி பில்ஸ் இல்லைன்னா டி பில்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இது ரெண்டும் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த இரண்டுமே கார்ப்பரேட் பாண்ட்ஸ் மற்றும் கமர்ஷியல் பேப்பர் புரிஞ்சுக்கிறது ஈஸியாகவே இருக்கும். இது தவிர சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது. இதுவுமே அரசாங்கத்தால் கொடுக்கப்படுறது தான். நம்ம ருப்பி டிரைவர் சேனலில் சாவரன் கோல்ட் பாண்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். அது பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, தயவு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோ எதுன்னா பிடிக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். சரிங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்றும் டி பில்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசனுங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கும் காசு தேவைப்பட்டால் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா பேங்கை நாடுவோம். அங்கேருந்து ஒரு லோன் கடன் எடுப்போம். அந்த லோனுக்கு வட்டி நாம் பேங்க்குக்கு கட்டிக்கிட்டு இருப்போம். பேங்க் நமக்கு ஒரு கால அவகாசம் தருவாங்க. அதுக்குள்ளார நாம் முதல்ல திருப்பி கட்டிடணும். இதுதான் பொதுவாக நடக்கும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் பணம் தேவைப்பட்டால் அரசாங்கம் ஆர்பிஐயோட உதவியுடன் அவங்க கடன் பேங்க்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதை வாங்கும்போது கவர்மெண்ட் கொடுக்கறது தான் அந்த கான்ட்ராக்டோட பெயர் தான் பாண்ட்ஸ் மற்றும் டி பில்ஸ். இப்போ என்னையும் உங்களையும் மாதிரியான பொதுமக்களும் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கலாம். கவர்மெண்ட் அந்த காசை வாங்கிட்டு நமக்கு தர பத்திரத்தோட பெயர் தான் பாண்ட்ஸ் மற்றும் டி பில்ஸ். இப்போ கவர்மெண்ட் அந்த பாண்ட்ஸ் இல்லைன்னா டி பில்ஸில் சொல்கிற காலகட்டத்தில் அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க வட்டியோட. ஸோ நாம் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குற மாதிரியாக இதை எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால அந்த பணம் சேஃபாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இது ஆர்பிஐ அவங்களோட இணையதளத்தில் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஆர்பிஐயுடன் சேர்ந்து அவங்க பாண்ட்ஸ் மற்றும் டி பில்ஸை விற்பாங்க. யாருக்கு விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், அப்புறம் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு விற்பாங்க. இப்போது பொதுமக்கள், அதாவது உங்களையும் என்னையும் போன்ற பொதுமக்களும் அவங்க பணத்தை இதில் முதலீடு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கலாம். அதோட வட்டியை கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கும். இப்போது இந்த கான்ட்ராக்ட் தான் டி பில்ஸ் மற்றும் பாண்ட்ஸ். இது வழியாக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிதி கிட்டும். அது அவங்க பொதுமக்களோட நலனுக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்க, டி பில்ஸ் மற்றும் பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இப்போது இந்த இரண்டுக்குமே உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டி பில்ஸ்னா என்னன்னா கவர்மெண்ட் தாங்கள் வாங்கிய கடனை ஒரு வருஷத்துக்குள்ளார திருப்பி கட்டிட்டாங்க அப்படின்னா அதோடைய பெயர் டி பில்ஸ். அதே கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு அவங்க வாங்கின கடனை கட்டினாங்க அப்படின்னா அதற்கு பெயர் பாண்ட்ஸ். புரிஞ்சுக்கோங்க, டி பில்ஸ்னா கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு உள்ளார தாங்கள் வாங்கிய கடனை கட்டிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் பாண்ட்ஸ். அப்போது இரண்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வித்தியாசமாக இருக்கும். இதை தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டெப்ட்னா கடன், அதனால தான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரிங்க, டி பில்ஸ்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டி பில்ஸ்னா ட்ரெஷரி பில்ஸ். இது 3 வகைப்படும். 91 டேஸ், 182 டேஸ் மற்றும் 364 டேஸ். இந்த 3 வகையில் மட்டும்தான் டி பில்ஸ் வரும். இப்போ என்ன இந்த 91 டேஸ், 182 டேஸ், 364 டேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்களுக்குள்ளார கவர்மெண்ட் நம்ம காசை திருப்பி கொடுத்துரும் வட்டியோட. ஸோ 91 டேஸ் டி பில் அப்படின்னா நாம் கட்டின பணத்தை கவர்மெண்ட் 91 டேஸ் கழித்து நமக்கு முதலும் வட்டியும் சேர்த்து திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்க, டி பில்ஸ்க்கு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதாவது அதோடைய மதிப்பு எப்போவுமே 100 ரூபாய் தான், அதுக்கு மேலே போகாது. இப்போது நம்ம டி பில்ஸை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குவோம்.
அப்புறம் அந்த மெச்சூரிட்டி டேட் வரும்போது கவர்மெண்ட்டுக்கே திருப்பி விற்போம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு திருப்பி விற்கும்போது 100 ரூபாய்க்கு மேலேயோ 100 ரூபாய்க்கு கீழேயோ விற்க முடியாது. கரெக்டாக 100 ரூபாய்க்கு தான் நம்ம விற்போம். கவர்மெண்ட்டும் 100 ரூபாய்க்கு தான் அந்த சமயத்தில் வாங்கும். அப்போது நாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கும்போது 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்கணும். கவர்மெண்ட்டும் 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் நமக்கு அதை செல் பண்ணுவாங்க. ஸோ டீ பில்ஸ் நாம் அரசாங்க கிட்டேருந்து வாங்கும்போது 100 ரூபாய்க்கு கம்மியாகத்தான் வாங்குவோம். விற்கும்போது கரெக்டாக 100 ரூபாய்க்கு தான் விற்போம். ஸோ அதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு லாபமாக இருக்கும். ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு டீ பில் இஷ்யூ டேட் வந்து ஜூன் 4, 2020, மெச்சூரிங் டேட் வந்து 91 டேஸ். ஸோ இது T91 பில்ஸ் ரகத்தை சார்ந்தது. இப்போது நம்ம வாங்குகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 91 டேஸ் கழித்து மெச்சூரிட்டி டேட் வரும்போது நம்ம விற்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். அப்போது ஒரு யூனிட் இந்த டீ பில்லுக்கு நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். சரிங்க, இந்த பை ப்ரைஸ் 99 ருபீஸ்ன்றது யார் நிர்ணயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்பிஐ தான் நிர்ணயிக்கும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதற்கு பேர் ஆக்ஷன் ப்ராசஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்பிஐ இந்த டீ பில்லுக்கு எவ்வளோ பை ப்ரைஸ்ன்றதை நிர்ணயிப்பாங்க. அது எப்போவுமே 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ இருக்குன்றது நம்மளால் கணிக்க முடியாது. ஆர்பிஐ அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சொல்லுவாங்க. சரிங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரியலன்னா பரவாயில்லைங்க. இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இன்னும் நல்லா புரியும். இப்போது டீ பில்ஸ் வந்து நம்ம எவ்வளோ முதலீடு செய்கிறோம், எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாங்க. 2 எக்ஸாம்பிள் இருக்குது. முதல் எக்ஸாம்பிள், நம்ம வாங்குகிற ப்ரைஸ் வந்து 98 ருபீஸ் ஒரு யூனிட்டுக்குன்னு வைத்து கொள்ளலாம். இந்த 98ன்றது முடிவு பண்ணுறது ஆர்பிஐங்க, நம்ம கையில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ன்ற ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்பிஐ நிர்ணயிக்கக்கூடிய ப்ரைஸ் தான் இது. அது ஒரு டீ பில்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 1ல் 98 ருபீஸ்க்கு ஒரு யூனிட் டீ பில்ஸை வாங்குகிறோம் அப்படின்னு வைத்து கொள்ளலாம். இப்போது ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் 91 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா, விற்கும்போது 100 ரூபாய்க்கு தான் விற்கணும். 100 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் ஒரு டீ பில்க்கு. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 91 டேஸ் கழித்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் டீ பில்க்கு 2 ரூபாய். இப்போது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின காசு எவ்வளோ கட்டணும், 98 ருபீஸ் தான் காசு கட்டணும். 2 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.04% 91 டேஸுக்கு. இப்போ இதுவே ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.0224%. இப்போ வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது இது வந்து 8.176% வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு யூனிட் 98 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 8.176%. சரிங்க, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே நம்ம பை ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ்னு வச்சுக்கலாம். இதை நிர்ணயிக்கிறது யார், ஆர்பிஐ, நம்ம கையில் கிடையாது. இப்போ நம்ம விற்கும்போது 100 ரூபாய்க்கு தான் விற்றணும். ஏன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 100 ரூபா, மேலேயோ கீழேயோ விற்க முடியாது. கவர்மெண்ட் அந்த அமௌண்ட்டு தான் நம்மகிட்டேருந்து கொடுப்பாங்க. இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். நாம் முதலீடு பண்ணது வந்து 99 ரூபாய். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.01% 91 டேஸுக்கு. இப்போ இதே ஒரு நாளைக்கு எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.015% வருது. இப்போது இந்த 2 எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, பை ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக நமக்கு கிடைக்குதோ அவ்வளோ நல்ல லாபம் இல்லை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பை ப்ரைஸ் அதிகம் ஆக ஆக நம்மளோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாகிக்கொண்டே போகும். இப்போது முதல்ல சொன்ன மாதிரியே இந்த பை ப்ரைஸை நிர்ணயிக்கிறது ஆர்பிஐ. ஆக்ஷன்ற ஒரு ப்ராசஸாக அவங்க நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சொல்கிறாங்க இதுதான் அதோடைய ப்ரைஸ். ஆனால் நமக்கு முன்கூட்டியே இந்த ப்ரைஸு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம பிட்டிங் செய்யும்போது நம்ம ஃபேஸ் வேல்யூக்கு பிட்டிங் செய்யணும். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி நாம் பிட்டிங் செய்யணும். அதுக்கப்புறம் ஆர்பிஐ இந்த ஆக்ஷன் ப்ராசஸை நடத்துகிறாங்க. அந்த ஆக்ஷன் ப்ராசஸோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ பில்ஸோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ நாம் அதிகமாக தான் கொடுத்துருப்போம், ஏன்னா ஃபேஸ் வேல்யூ. அதோட கம்மியாக தான் பை ப்ரைஸை ஆர்பிஐ நிர்ணயிக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மணியை ஆர்பிஐ திருப்பி நமக்கு கொடுத்துருவாங்க இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரிங்க,
ஏதாவது மினிமம் அமௌண்ட் இருக்கா டீபிள்ஸ் வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 10,000 ரூபாய் தான் ஒரு காமன் மேன் டீபிள்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கட்ட வேண்டிய மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். அதோட ஃபேஸ் வேல்யூ 100 ரூபான்னு தெரியும். அதனால் நம்ம 100 யூனிட் வாங்குறதுக்கான கணக்கு. அதுக்கப்புறம் 10,000 தான் வாங்க முடியுமே தவிர அதுக்கு இடையில் இன்னொரு 5,000 ரூபாய்க்கு வாங்கலான்னா வாங்க முடியாது. ஸோ 100 யூனிட்டுகளாக தான் நாம் டீபிள்ஸை வாங்க முடியும். சரிங்க, இப்போ இதில் ஏதாவது டேக்ஸ் ஏதாவது இருக்கான்னா டேக்ஸ் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் டேக்ஸ் இருக்குது. நம்ம டேக்ஸ் ஸ்லாபில் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக அதுக்கான டேக்ஸை நம்ம கட்டணும். ஆனால் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அந்த லாபத்தில். சரிங்க, டீபிள்ஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் ஜீரோதாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கேங்க. அதனால் நான் ஜீரோதா வழியாக இப்போது ஜூன் 1ஆம் தேதி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். டீபிள்ஸ் 91 days அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது 10,000 ரூபாய்க்கு முதலீடுக்கு நான் வாங்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோ பண்ணுற நேரம் வரைக்கும் இன்னும் எனக்கு அலோகேட் ஆயிருக்கா இல்லையான்றது தெரியலிங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ்ட் பெண்டிங் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பண்ணுற அன்னைக்கு தான் அந்த ஆர்பிஐயோட ஆக்ஷன் நடக்குதுங்க. ஆக்ஷன்னா பை ப்ரைஸை நிர்ணயிக்கிற ப்ரொசீஜர். இப்போ நான் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 100 யூனிட்டுக்கு. ஸோ ஃபேஸ் வேல்யூ, அதாவது 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூக்கு நான் வாங்குற மாதிரி இப்போ கட்டியிருக்கேன். அந்த பை ப்ரைஸ் ஆர்பிஐ நிர்ணயித்ததுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மணியை எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ 99 ரூபீஸ் பை ப்ரைஸ்ன்னு டிசைட் பண்ணாங்கன்னா 91 நாட்கள், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி எனக்கு இந்த மொத்த காசையும் திருப்பி கொடுத்துருவாங்க 100 ரூபாயா. அப்போ எனக்கு 1 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு லாபம் வரும். 100 ரூபாய் 100 யூனிட் இருக்கிறதுனால 100 ரூபாய் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பை ப்ரைஸ் 99 ரூபீஸாக இருந்ததுன்னா. அதை விட கம்மியாகவும் அதோட அதிகமாக ஆச்சுன்னா நம்ம முன்னே எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அந்த ப்ராஃபிட் மாறும். சரிங்க, டீபிள்ஸ் எப்பெல்லாம் வாங்கலான்னா ஆர்பிஐ டிசைட் பண்ணுறாங்க, ஒரு விண்டோ டேட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டேட்ஸில் தான் நம்ம போயிட்டு வாங்க முடியும் டீபிள்ஸை. ஸோ இந்த டேட்டோட லிங்க், ஆர்பிஐ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. இது வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான். இப்போ நான் வாங்கினது வந்து 3ஆம் தேதி போட்டிருக்கு பாருங்களா. ஆக்ஷன் டேட் வந்து 3ஆம் தேதி ஜூன், புதன்கிழமை அன்னைக்கு நடக்கிற ஆக்ஷன். எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா 4ஆம் தேதி. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் எனக்கு இன்னும் அலோகேட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலிங்க. ஸோ எப்படி நான் பிட் பண்ண ஜீரோதா வழியாக அது என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி நான் வந்து வேறொரு வீடியோவில் தனியாக நான் காட்டுறேங்க. சரிங்க, டீபிள்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம பாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம முன்ன பார்த்த மாதிரியே டீபிள்ஸ்னால் கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதே பாண்ட்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். பல பாண்ட்ஸ்கள் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணலாங்க. ஒன்னொன்னோட மெச்சூரிட்டி டேட்டும் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலேயாக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். இது எல்லாமே முன்ன பார்த்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இன்னொரு பேர் இதுக்கு வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ பாண்ட்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எப்போவுமே ஒரு பாண்டுக்கு ஒரு யுனிக் ஐடி இருக்கும், பேரு சிம்பிள் இருக்கும். இது தவிர ஒரு ISIN கோடும் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7.17 GS 2028 அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பேர்லேயே நமக்கு பல தகவல்கள் கிடைக்குது. என்னென்ன தகவல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.17 அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். GS அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். 2028 அதாவது அந்த வருடம் தான் இந்த பாண்ட் மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ இப்போ நம்ம அந்த பேர்லேருந்தே பல விஷயங்கள் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பாண்டுக்குரிய டீட்டெயில்ஸ். இப்போது ஒரு புது டேர்ம் நம்ம கற்றுக்கலாம், கூப்பான். கூப்பான் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை தான் கூப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாண்ட் மார்க்கெட்டில். ஸோ இந்த பாண்ட் அதாவது 7.17 GS 2028க்கு 7.17% இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுதான் கூப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2028. எப்போ கூப்பான் கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது கூப்பான் பேமெண்ட் டேட்ஸ்னால் எப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி, வருஷத்துக்கு 2 தடவை என்ன டேட்டுன்னு வரைக்கும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. மினிமம் அமௌண்ட் இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 10,000 ரூபாய். ஸோ இப்படி தான் பாண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க, டீபிள்ஸில் பார்த்த மாதிரியே பாண்ட்ஸுக்கும் ஃபேஸ் வேல்யூ இருக்கும், அதாவது அதோடைய மதிப்பு. டீபிள்ஸில் எப்படி நம்ம ஃபேஸ் வேல்யூ விட அதிகமாக வாங்க முடியாதோ, எப்போவுமே ஃபேஸ் வேல்யூ விட கம்மியாக தான் நம்ம வாங்குவோம். விற்கும்போது கரெக்டாக ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய்க்கு விற்போம். அதே மாதிரி பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா
ஃபேஸ் வேல்யூக்கு வாங்கலாம், ஃபேஸ் வேல்யூக்கு கீழே வாங்கலாம், இல்லைனா ஃபேஸ் வேல்யூக்கு மேலே வாங்கலாம். அதாவது பாண்டுக்கு ஃபேஸ் வேல்யூ 100 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ், அதாவது பை ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இருக்கலாம், இல்லைனா அதை விட கம்மியாக கிடைக்கலாம், இல்லைனா அதை விட அதிகமாக கிடைக்கலாம். இப்போது 100 ரூபாய்க்கே நமக்கு ஒரு பாண்டு கிடைச்சதுன்னா அது பார் வேல்யூக்கு கிடைச்சிருக்கு. பார் வேல்யூ 100 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அதை டிஸ்கவுண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு மேலே கிடைச்சிது, 100 ரூபாய்க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீமியம் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பை ப்ரைஸை நம்மளால நிர்ணயிக்க முடியாது. ஆர்பிஐ ஆக்ஷன்ற ப்ராசஸ் வழியாக தான் நிர்ணயிக்கிறாங்க. அப்போது நமக்கு பாண்ட் வந்து 100 ரூபாய்க்கு கிடைச்சிது, அதாவது ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக கிடைச்சதுன்னா பார் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூக்கு கம்மியாக கிடைச்சதுன்னா டிஸ்கவுண்ட் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூக்கு மேலே கிடைச்சதுன்னா ப்ரீமியம் வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸுக்கு தேவைப்படும். ஸோ பார் வேல்யூ, டிஸ்கவுண்ட் வேல்யூ, ப்ரீமியம் வேல்யூ. இப்போ ரிடம்ஷன் பண்ணும்போது, அதாவது மெச்சூரிட்டி ஆகும்போது நாம் விற்போம், கவர்மெண்ட் வாங்குவாங்க அந்த பாண்ட்ஸை. நாம் விற்கிற ப்ரைஸ் வந்து கேப்டுங்க, அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் நம்ம விற்போம், ஃபேஸ் வேல்யூக்கு தான் கவர்மெண்ட் வாங்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஒரு பாண்டை வாங்க போகிறோம். பார் வேல்யூவில் வாங்கினா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, ப்ரீமியமில் வாங்கினா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஒரே சேம் கைண்ட் ஆஃப் அ பாண்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 7.17 GS 2022. இது வந்து 7.17% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பாண்ட். 2022 எக்ஸ்பயர் ஆகுது, இல்லை மெச்சூர் ஆகுது, அதாவது 2 வருடங்கள். ஸோ இந்த பாண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபேஸ் வேல்யூ 100ன்னு வைத்துக்கொள்வோம் ஒரு யூனிட்டுக்கு. இப்போ நான் பார் வேல்யூவில் வாங்க போகிறேன், அதாவது ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக. ஸோ ஒரு யூனிட்டோட விலை 100 ரூபாய், நான் 100 யூனிட் வாங்க போகிறேன். ஸோ நான் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய போகிறேன். இப்போது 7.17% இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூப்பான். இப்போது 7.17 ஒரு யூனிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 7.17 ரூபாய். 100 யூனிட் நான் வாங்கினதுனால எனக்கு 717 ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட மெச்சூரிட்டி 2 வருஷம். ஸோ 2 × 717 1434 ரூபாய் இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். இப்போது கடைசியாக மெச்சூரிட்டி 2 வருஷம் கழியும் போது நான் விற்பேன், கவர்மெண்ட் வாங்கும். நான் விற்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 100 ரூபாய். ஃபேஸ் வேல்யூக்கு தான் விற்கணும், ஃபேஸ் வேல்யூக்கு தான் கவர்மெண்ட் வாங்கும். அப்போ 100 யூனிட் இருக்குது, ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய், மொத்தமாக 10,000 ரூபாய்க்கு நான் விற்பேன், கவர்மெண்ட் வாங்குவாங்க. இப்போ மொத்தம் நெட் ஏர்னிங்ஸ் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வட்டி 1434 ரூபாய், அப்புறம் கடைசியாக ரிடம்ஷனில் கிடைச்சது வந்து 10,000 ரூபாய். இரண்டுமே கூட்டினீங்கன்னா 11,434 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எவ்வளோ முதலீடு பண்ணேன்? 10,000 ரூபாய் முதலீடு பண்ணேன். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,434. இது நான் பார் வேல்யூவில் பாண்டில் இன்வெஸ்ட் செஞ்சா. சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து பாண்டை வந்து டிஸ்கவுண்ட் வேல்யூவில் நான் வாங்குறேன்னா எனக்கு கிடைக்குது. நான் பை ப்ரைஸை நிர்ணயிக்க முடியாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்பிஐ தான் நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அதே பாண்ட் 7.17 GS 2022 2 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகுது. அதோட ஃபேஸ் வேல்யூ 100ன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 98 ரூபாய் 50 காசு ஒரு யூனிட்டுக்கு கிடைக்குது. அப்போது 100 யூனிட்டுக்கு 9,850 ரூபாய் நான் இன்வெஸ்ட் செய்கிறேன். அது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சேம். ஸோ வருஷத்துக்கு 1,434 ரூபாய் கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லை கூப்பான் வந்து ஃபேஸ் வேல்யூக்கு தான், நாம் கட்டுற பணத்துக்கு கிடையாது. ஸோ ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய், அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 7.17%. அப்போ 7.17 ஒரு யூனிட்டுக்கு கிடைக்குது. 100 யூனிட்டுக்கு 717 ருபீஸ். ஸோ மெச்சூரிட்டிக்கு டைமில் நான் செல் பண்ண வேண்டிய ப்ரைஸ் கேப்டுங்க. 100 ரூபாய்க்கு தான் நான் விற்கணும் ஒரு யூனிட்டு. ஸோ 100 யூனிட் இருக்குது, மொத்தம் 10,000. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 9,850 ரூபாய். இப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட்டி 1,434 ப்ளஸ் 10,000 11,434. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு ரெண்டுத்துலேயும் சேம் தான். அதாவது நான் பார் ப்ரைஸில் வாங்கியிருந்தாலும் டிஸ்கவுண்ட் வேல்யூவில் வாங்கியிருந்தாலும் என்னோட நெட் ஏர்னிங் சேம். ஆனால் நான் முதலீடு பண்ணுற காசு டிஃபர் ஆகுது. 9,850 ரூபாய் தான் இன்வெஸ்ட் செய்கிறேன் டிஸ்கவுண்ட் வேல்யூவில். சரிங்க, இப்போ அடுத்தது ப்ரீமியம் வேல்யூ இருக்குது. அதோட எக்ஸாம்பிளும் பார்ப்போம்.
அதே பாண்டை ப்ரீமியம் வேல்யூக்கு நான் வாங்குறேன். ப்ரீமியம் வேல்யூனா என்ன? ஃபேஸ் வேல்யூ விட அதிகமாக வாங்குறேன்னு அர்த்தம். ஃபேஸ் வேல்யூ 100 ரூபான்னு வச்சா நான் வாங்கக்கூடியது 101.50ன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 யூனிட் வாங்குறேன். ஸோ 10,150 ரூபாய் மொத்தமாக முதலீடு செய்கிறேன். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து கூப்பான் வந்து ஃபேஸ் வேல்யூக்கு நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு கிடையாது. ஸோ அதெல்லாம் சேமாக இருக்கிறதுனால மொத்தமாக அந்த மெச்சூரிட்டியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 11,434 ரூபாய் எனக்கு வருமானமாக வரும். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்லையும் வருமானம், அதாவது நெட் ஏர்னிங் வந்து சேமாக இருக்குது. ஆனால் நான் முதலீடு செய்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளையும் கம்பேரிசன் பண்ணலாம். இந்த 3 எக்ஸாம்பிளை கம்பேரிசன் பண்ணும்போது இன்வெஸ்டட் அமௌண்ட்டு பாருங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. ஸோ பார் வேல்யூவில் கிடைக்கும்போது 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் செய்கிறேன். டிஸ்கவுண்ட் கிடைக்கும்போது 9,850 ரூபாய் தான் இன்வெஸ்ட் செய்கிறேன். ப்ரீமியமில் 10,150 ரூபாய் இன்வெஸ்ட் செய்கிறேன். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள்லையும் சேம். ப்ராஃபிட் மாறுது, ஏன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட் டிஃபர் ஆகுது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மாறுது பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் 2 வருஷத்துக்குங்க, 1 வருஷத்துக்கு கிடையாது, 2 வருஷத்துக்கு சேர்த்து காட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கம்மியாக்கு நீங்கள் அந்த பாண்டை வாங்குறீங்களோ அவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸு கிடைக்கும் பர்சன்டேஜில். ஸோ பாருங்கள், டிஸ்கவுண்ட்டில் வாங்கின 9,850 ரூபாய் இன்வெஸ்ட் செஞ்சு 11,434 ரூபாய் கிடைச்சிருக்கு. 16.08% 2 வருஷத்துக்குங்க. அதுதான் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல முயற்சி செய்கிறேன்னா, நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அவ்வளோ லாபம் உங்களுக்கு. ஆனால் வாங்குகிற ப்ரைஸை நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆர்பிஐ ஆக்ஷன் ப்ராசஸில் தான் நிர்ணயிக்கிறாங்க. சரிங்க, இப்போ டேக்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஜிசெக், அதாவது இந்த பாண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்றவாறு நம்ம டேக்ஸு கட்டணும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு இந்த பாண்ட்ஸை ஹோல்டு பண்ணி பாண்டு விற்கும்போது உங்களுக்கு ஏதாவது கெயின் கிடைக்கிது, அதாவது டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஃபேஸ் வேல்யூக்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை வந்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக ட்ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ப டேக்ஸ் கட்டணும். சப்போஸ் 3 வருஷத்துக்கு கம்மியாக ஹோல்டு பண்ணி ஸ்டில் உங்களுக்கு அந்த பாண்டு விற்கும்போது காசு அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக கன்சிடர் பண்ணணும். நம்ம T-bills-ல் பார்த்த மாதிரியே இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயும் விண்டோ இருக்குங்க. ஆர்பிஐ நிர்ணயிக்கக்கூடிய விண்டோ இருக்குது. அந்த விண்டோஸ்லேருந்து நம்ம புதுசாக போய் வாங்க முடியும். ஆல்ரெடி இருக்கிறத வாங்கணுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டில் போயிட்டு, என்எஸ்சியில் பிஎஸ்சி ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு கூட வாங்கலாம். ஆனால் அங்கே விற்கிறவங்க வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அது இல்லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக போடுற பாண்ட்ஸை வந்து ஆர்பிஐ நிர்ணயிக்கிற விண்டோஸில் வாங்கலாம். இது அவங்க ஆர்பிஐ வெப்சைட்லேருந்து எடுத்து தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. ஸோ அடுத்த விண்டோ ஜூன் 1 ஜூன் 5, அதாவது இந்த கரண்ட் வீக்கில் விண்டோ ஓப்பன் ஆகுது. அப்புறம் ஜூன் 8 12 இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. சரிங்க, பாண்ட்ஸ் பற்றியும் T-bills பற்றியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா பதில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.